ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதை பற்றியுமே யோசிக்காம ஏன் வராகி அம்மா சொன்னாங்க, நான் கையை தொடுறேன், எனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு தானே என் கைகளை தொட்டாய். கண்டிப்பா இந்த வராகி அம்மா நானே உன் கூட இருந்து உன் கடந்த கால வழிகளையும் வேதனைகளையும் உன் கஷ்டத்தையும் நீ மறக்கிற அளவுக்கு உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுத்துட்றேன். புது புது வாய்ப்புகள் கிடைக்குமா, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமான்னு தேடி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நிச்சயமாக உன் கனவை நனவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாளாக எது நடக்கணும்னு நீ ஆசையாக காத்திருந்தியோ, எது கிடைக்கணும்னு காத்திருந்தியோ அதையே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இத்தனை நாள் வேண்டுமானால் நான் உனக்கு கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவற விட்டுருக்கலாம். ஆனால் இப்போது என் கையை தொட்ட உன் கையை பிடிச்சி உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீயும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. கண்டிப்பா உன் கனவுகளையும் ஆசைகளையும் இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுப்பேன். எனக்காக தானே இத்தனை நாளாக காத்திருந்த. என் வராகி அம்மா எனக்கு நல்லது செய்வாங்கன்னு நீ நம்பிக்கையோட காத்திருக்கும் போது நான் எப்படி அதை பொய்யாக போகச் செய்வேன்? இனிமே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா நானே உன்னை சுற்றி நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் மட்டுமே நடக்கும். நீயும் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் என் செல்லமே. உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து நீ விரும்பிய அனைத்தையுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ கேட்டதையே உன் கைகளில் கொடுத்து நீ நினச்சதையே உனக்கு நடத்தி தரப்போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றி யோசிக்க கூட வேண்டாம். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு மட்டும் இறை பக்தியோட உன் கடமைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இப்போதே உன் வாழ்க்கையில் தீர்ந்து போகும்படியும் சரியாகும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்த நீ இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தீனா நீ நினச்சதையெல்லாம் வரிசையாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். ஒரு வேலை வேணும், வாழ்க்கையில் உயர்றதுக்கு ஒரு நல்ல வருமானம் வேணும்னு தானே கேட்டேன். என்கிட்ட கேட்ட அத்தனையையும் இப்போதே உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். எந்த வேலையை கேட்டாயோ அதையே உனக்கு கொடுத்து உன்னை மனநிறைவா மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன்னை தோற்று போக நான் விடவே மாட்டேன். இதுவரைக்கும் என்னென்னவோ நடந்திருக்கலாம், நடந்துருச்சு. அதை பற்றி யோசிக்காம கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நீ செயல்படும்போது, கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக இருக்கும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை செய்வேனேன்னு செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் வேணும்னே உன்னை கோபப்படுத்தும் விதங்களில் கேள்விகளை கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட நீயும் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போடாமல் பொறுமையாக பேசிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை மட்டும் அமைதியாக வேடிக்கை பாரு. உனக்கு எதிராக எதிர்ப்புகள் வரும்போது, உனக்கு எதிராக எதிரிகள் கிளம்பும்போது இந்த வராகி அம்மாவை நம்பி பொறுமையாக இரு. கண்டிப்பாக உன் பகையும் எதிரிகளும் உன்னுடைய பலவீனங்களும் கூட வலுவிழந்து நீ பலமுள்ள ஆளாக வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேனே செல்லமே. எப்போவுமே உன் மனசுக்குள்ளே நம்ம கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நமக்கும் ஒரு மனசு இருக்குது, அதில் வருத்தமும் வேதனையும் இருக்குன்றத யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களேன்னு நீ கவலைப்படுறது எனக்கு தெரியும். ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அவங்கவங்க வாழ்க்கையிலேயே பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்கவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கே எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கும்போது உன்னை பற்றி யோசிக்கவும் உனக்காக அக்கறை கொள்ளவும் யாருக்கும் நேரம் இல்லை என் செல்லமே. நீயும் யாரையும் எதிர்பார்க்காத. இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனசில் உள்ள வழிகளை
உனக்கான பலமாக மாற்ற பழகு. மனசில் நீ கஷ்டப்படும் போதும் கவலை கொள்ளும் போதும் தான் அது உன் உடலை பலவீனமாக மாற்றும். எந்த விஷயத்தையும் யோசித்து நீ கவலைப்படவே வேணாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மனசுக்கு ஓய்வு கொடு. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். நீ நினச்ச மாதிரியே வாழ்க்கையில் எல்லாமே நடத்துருன்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் நீ நினைப்பதற்கு மாறாக நடக்கும்போது நீ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக தான் இருக்கணும் என் செல்லமே. முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தியானம் செய். கண்டிப்பாக உனக்கு வர வேண்டியதையும் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். அவ்வப்போது நீ ரொம்ப வேலை செய்கிறதால உன் உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. உன் உடம்பு சோர்ந்து போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்க கற்றுக்கோ. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வப்போது நீ அமைதியாக உட்காந்து ஓய்வு எடுத்தாலே உன் மனசு மட்டுமல்ல உன் உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதன் மூலமாக நீ செய்கிற வேலைகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். சில வேலைகளை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற, ஆனால் அதுக்கு பலனே இருக்க மாட்டேங்குதுன்னு தானே வருத்தப்படுற. இப்போதே உன் மனச்சோர்வை அகற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களில் இந்த வராகி அம்மா வெற்றியை கொடுக்குறேன். வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே உன் வேலைகளை எல்லாம் இனிமே நீ வெகு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். நீ எப்போதும் உன் மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டாலே உன் உடம்புக்கு தானாகவே உற்சாகம் வந்துவிடுமேன் செல்லமே. ஏன்னா உன் உடம்பின் கட்டுப்பாடும் உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது. மனசு நிம்மதியாக இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக தெம்பாக தைரியமாக இருக்கும். முதல்ல உன் மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டு மனசை சந்தோஷப்படுத்து. உன் சோர்வையும் உன் மனசில் இருக்க சோகத்தையும் போக்கி உனக்கு தேவையான சக்திகளை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கடமை என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக செய்ய பழகு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீயே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் எப்போது அற்புதம் நிகழும் தானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்வதற்கான நேரம் வந்துருச்சு. எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து யோசனை செஞ்சு எடுக்க பழகு. எப்போதும் பிரச்சனையே இல்லையேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நீ சந்தித்த பிரச்சனையே ஏராளமாக இருக்குது. அந்த பிரச்சனையின் மூலமாக உனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீ சரியான முடிவை எடுக்கணும் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ பல விஷயங்களில் பல முறை பல மனிதர்களிடம் ஏமாந்து போயிருக்க. இனிமேலாவது நீ அன்பாலும் உணர்ச்சி வசப்படுதலாலும் தான் ஏமாந்து போகிறங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசவும் முடிவெடுக்கவும் கற்றுக்கோ. உணர்ச்சி வசப்படும் மனசு உன்னை தவறான முடிவை எடுக்க வச்சிடும். அதனால் முடிவு எடுக்கும் போதும் வார்த்தைகளை பேசும்போதும் ஏதாவது காரியங்களை செய்யும் போதும் ரொம்ப கவனமாக பொறுமையாக செய்ய பழகு. நான் உன் கூட இருந்தாலும் கூட சில நேரங்களில் உன் மனபாரம் தாங்க முடியாமல் நீ ரொம்ப கஷ்டப்படுறத நான் பார்க்குறேன். என் அன்பு செல்லமே, எவ்வளவு கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் என்ன பிரச்சனை உனக்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தானே என்னுடைய கைகளையே தொடச் சொன்னேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நான் சொல்கிறது போல் நடக்குமான்னு உனக்கு சந்தேகம் இருக்கலாம். என் வாழ்க்கையிலலாம் எந்த நல்லதும் நடக்காதுன்னு நான் சொல்கிறதை உனக்கு நம்புவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீ மனம் மகிழும்படியாக இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க போகிறேன். உன் மனசை மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நல்ல விஷயங்களை நோக்கி உன் மனசை திசை திருப்பு. நல்ல விஷயங்களை பற்றி நீ யோசிக்கும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உனக்கு இருக்கும் எல்லா தோல்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு
நீ உற்சாகமாக உழைத்து வெற்றியை எட்டி பிடிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுறேன் என் செல்லமே. உன்னை சுற்றி நிறைய பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் இருப்பதாக நீ கற்பனை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை. நீயாகவே அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு பயப்படுவதையும் பதட்டப்படுவதையும் முதல்ல நிறுத்து. தேவையில்லாமல் வீணாக கவலைப்பட வேண்டாம். இந்த வராகி அம்மாவை மீறி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனையையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் கூட இனிமேல் நான் படிப்படியாக குறைச்சி காட்டுறேன். கூடிய சீக்கிரம் உன் வருமானத்தில் உயர்வு வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு புரிதலை உண்டாக்குறேன். கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சந்தோஷப்படும்படியா சுப செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? இனி ஒவ்வொரு நாளும் கவலையே இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு நான் செய்ய போகிறேன். உன்னை மகிழ்வித்து உனக்கான சந்தோஷங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வராகியம்மா உனக்காக ஓடி வந்து நிற்பேன். உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுக்குறேன் என் செல்லமே. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்யும் எல்லா நல்ல காரியங்களிலும் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். பேரும் புகழும் உனக்கு வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக இந்த வராகியம்மா முடிச்சு கொடுக்குறேன். உன் வேலைகள் எல்லாம் வெற்றியை தருவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு தானே. இனிமே நீ எதையும் யோசிக்க வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் உனக்கு நற்பெயர் கிடைக்கும்படியாக உனக்கு நல்லது நடக்கும்படியாக இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு வேலையையும் சரியாக முடிக்கிறதுக்காக நீ எப்படி கஷ்டப்படுறன்றதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றியை கொடுத்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன்னுடைய முயற்சிகள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ உன் வாழ்க்கையில் உன்னை விடாமல் துரத்துதுனாலே அதன் மூலமாக நீ பெரிய அளவில் வெற்றி பெற போகிறன்னு தான் அர்த்தம். ஒரு கஷ்டம் வருதுன்னா அடுத்து அது உனக்கு சந்தோஷத்தை நோக்கி நகர்த்திட்டு போகுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லா கஷ்டமும் பிரச்சனைகளும் அதன் முடிவாக உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் மட்டுமே தரும் விதமாக தான் இந்த வராகியம்மா உன் தலையெழுத்தை எழுதி வச்சிருக்கேன். நல்லதையே நினச்சின்னா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை இந்த வராகியம்மா ஒருபோதும் பொய்யாகி போக விடமாட்டேன். வராகியம்மா வந்து எனக்கு வரம் கொடுப்பாங்கன்னு நீ நினச்சதை நினச்ச விதமாகவே நல்லபடியாகவே நான் முடிச்சு காட்டுறேன். சில சமயங்களில் உனக்கு வரக்கூடிய கனவுகள் உன்னை பயமுறுத்துது. ஐயோ நான் கண்ட கனவு நடந்துருமோ, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நீ தேவையில்லாமல் பயப்படாதே. எந்த கனவையும் நனவாக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நல்லதை உனக்கு நடத்தி கொடுப்பேன். கெட்ட கனவுகளை காற்றோடு காற்றாக களைய செய்திடுவேன் என் செல்லமே. எதுக்காக கெட்ட கனவு வருதுன்னா நீ கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இரு. இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீ உஷாராக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் அதை கனவின் மூலமாக வந்து நான் எச்சரிக்கிறேன். எதை தவிர்த்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமோ அதை செய்ய. தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு தேவையான நல்ல விஷயங்களுக்கு மட்டும் உன் மனசில் இடம் கொடு. அதையும் இதையும் ஆசைப்பட்டு அதையும் இதையும் அடைய நினச்சி நீயாகவே சிக்கல்களில் சிக்கிக்க வேண்டாம் என் செல்லமே. சில விஷயங்களை பார்ப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அடையணும்னு ரொம்ப ஆசை வரும். ஆனால் எல்லாமே இன்பத்தை தராதல்லவா. சில விஷயங்களை அடைய ஆசைப்பட்டினா அது உனக்கு துன்பத்தையும் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டும் அடைய ஆசைப்படு. தேவையற்ற விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் மாயையான பொய்யான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் வர அனுமதிக்காதே. உன் வேலை பளுவை கொஞ்சம் குறைச்சி உனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் இந்த வராகியம்மா நானே நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ கஷ்டப்படும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் இஷ்டப்படி
உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிரந்தர நிம்மதிக்காக தானே நீ போராடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நீ நினைக்கிற விஷயங்கள் யாவற்றிலும் இந்த வராகி அம்மா உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலும், ஏன் உன் மனசே சொன்னாலும் கூட, இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே தான் இருக்கேன்னு மனசில் நம்பிக்கை வை. கண்டிப்பா நீ நினச்சதை நான் உனக்கு முடிச்சு காட்டுவேனேன்னு செல்லமே. வாழ்க்கையில் சும்மா தினமும் எல்லா பிரச்சனைகளோடும் நீ போராடிக்கிட்டே இருந்தீன்னா பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. சில பிரச்சனைகளை கண்டுக்காமல் அப்படியே விட்டுடணும். எல்லா பிரச்சனையும் இழுத்து வச்சு அதை சரி செய்யணும்னு முயற்சி செஞ்சீன்னா பிரச்சனைகள் இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் போகும். அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்கன்னு அதை பொறுமையாக விட்டாலே அது தானாக சரியாகும்படி இந்த வராகி அம்மா செய்வேன். இப்போது கூட என் கையை தொட்ட உன்னை கைப்பிடித்து வழி நடத்தி நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். என்ன ஒன்று, நீ நினைப்பதெல்லாம் நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நல்ல விஷயங்களை நீ நினைக்கும்போது உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுப்பேன். உனக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள தயாராகு. எல்லா விஷயங்களும் நடக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கதானே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னை வணங்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். ஒரு முறை தோற்று போயிட்டா அவ்வளோதான், தோற்று போயிட்டான்னு உட்காந்துடாம நல்லா யோசிச்சு எதை எப்படி சரி செய்யணும்னு முடிவெடுத்து மாற்றங்களை செஞ்சு மறுபடியும் முயற்சி செஞ்சீன்னா கண்டிப்பாக வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். துணிச்சலும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு.